எங்களோட நாடுகளில் டேலண்ட் இல்லை பிரச்சனை, அந்த டேலண்ட்டை ரெகக்னைஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்கிற பிரச்சனை இங்கே. ஸோ இது எந்த ஃபுட்பால் டீம்னு எனக்கு தெரியல. இந்த ஃபுட்பால் டீமில் மெஸ்ஸியோட பெர்ஃபார்ம் பண்ண விட்ட ஆளை பார்க்க நான் பெரிய ஃபுட்பால் பிளேயர் இல்லை, ஆனால் ஃபுட்பாலில் 2 சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுருக்கேன். ரன்னர்ஸ்அப்பில் வந்து ஃபுட்பால் டீமில் 2 சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட் எங்கே இருக்காங்க எனக்கே தெரியாது எங்கேருந்து. ஆனால் இவன்ட பெர்ஃபார்மன்ஸை பார்க்க இவனை விட எனக்கு கொஞ்சம் ஸ்கில்ஸ் இருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இவெண்ட் நடந்தது வந்து இந்தியன் ஃபுட்பாலை ஒரு வேர்ல்டு வைட் லெவலுக்கு கொண்டு வரதுக்காக என்று சொல்லி தான் இந்த இவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணி மெஸ்ஸியை ஒரு சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருந்தது இந்தியாவுக்கு. ஸோ அதில் வந்து மெஸ்ஸி வந்து 10-15 மினிட்ஸ் தான் அந்த கிரவுண்டில் இருந்தது அந்த பிச்சில். ஸோ இந்த இவெண்ட்டுக்கு வந்து ஆக்கள் கிட்டத்தட்ட 100 பவுண்ட்ஸ் செலவழிச்சிருக்கணும் அந்த இவெண்ட்டுக்கு போகிறதுக்கு ஆக்கள். ஸோ இதில் வந்து வந்த ஆடியன்ஸுக்கு மெஸ்ஸியை பார்க்க கிடைக்கல. மெஸ்ஸியை சுற்றி இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஐ மீன் இந்த பொலிட்டிக்கல் காசு இருக்கிற ஆக்கள் வந்து மெஸ்ஸியை சுற்றி நின்றபடியாக அந்த ஸ்டேடியத்தில் வந்த ஆக்களுக்கு மெஸ்ஸியை வந்து வடிவாக பார்க்கலாம் போயிடுது. ஸோ அவங்க நியர்லி 100 பவுண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த இவெண்ட்டுக்கு வாரத்துக்கு, அந்த கிரவுண்ட் என்ட்ரிக்கு. ஸோ அவங்களுக்கு கடுப்பாகி அந்த ஸ்டேடியத்தையும் ஒரு ரணகலம் ஆக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க கடுப்பாக அந்த 100 பவுண்ட்ஸ்ன்றது அது பெரிய காசு. இங்கே இருக்கிற ஃபுட்பால் மேட்சுக்கு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு அமௌண்ட்டு, ஒரு டிக்கெட், ஒரு பெரிய ஃபுட்பால் மேட்சுக்கு 100 பவுண்ட்ஸ் போகும் ஒரு ஃபுட்பால் டிக்கெட்டுக்கு. ஸோ அவங்க அந்த ஆத்திரத்தை அந்த இவெண்ட்டை வந்து ரணகலம் ஆக்கி விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்கள எம்ப்ளாய் சொல்லி 100 பவுண்ட்ஸ்ன்றது அங்கே இருக்கிற ஆக்களுக்கு அது ஒரு பெரிய காசு. எங்களுக்கும் பெரிய காசு தான் நீங்கள் 100 பவுண்ட்ஸ்ன்றது ஒரு டிக்கெட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணி போகிறது. ஸோ இந்த இவெண்ட்டுக்கு மெஸ்ஸியை இன்வைட் பண்ணுறதுக்கு 150 crores 150 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த இவெண்ட்டுக்கு மெஸ்ஸியை கூப்பிட்றதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஃபுட்பால் கோச்னு சொல்லியிருக்கா இந்தியாவில் இருக்கிறாள். அந்த 150 கோடி என்ன எடுத்தாங்க, நான் 10 மெஸ்ஸியை உருவாக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் 150 கோடி ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை 10 மெஸ்ஸி உருவாக்குறதுக்கு. அங்கே 10 இல்லை 1000 மெஸ்ஸி இருக்காங்க. இந்தியான்றது எவ்வளோ பெரிய ஒரு நாடு. நான் கிட்டத்தட்ட 1.3 or 1.4 பில்லியன். நான் அந்த 1.3 1.4 பில்லியனில் ஒரு 100 பேர் இல்லை நினைக்கிறீங்களா ஃபுட்பாலுக்கு? ஒரு 15 அட்லீஸ்ட் ஒரு டீமுக்கு தேவையான ஒரு 15 அது இல்லைன்றீங்களா? இருக்காங்க. ஆனால் அவங்கள அந்த இடத்துக்கு எடுத்து வளர்த்து செய்கிறதுக்கு தான் ஆட்கள் இல்லை. ஏன்னா ஸோ 150 கோடி கொடுத்து மெஸ்ஸியை கொண்டு வந்து கடைசியாக மெஸ்ஸி கடுப்பாகி தான் அந்த ஸ்டேடியத்துலேருந்து வெளியில் போயிட்டார். மெஸ்ஸிக்கு ஸ்பேஸே இல்லாமல் போயிட்டு மெஸ்ஸி ஏண்டா வந்தன்ற ஒரு நிலைமையில தான் மெஸ்ஸி இந்த கிரவுண்டை விட்டு வெளியில் போயிருக்கார். மெஸ்ஸி அந்த கிரவுண்டை விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் தான் அந்த ஆடியன்ஸ் கடுப்பாகி அந்த ஸ்டேடியத்தை ஒரு ரணகலம் ஆக்கிட்டாங்க. இந்த பெர்ஃபார்ம் பண்ண விட்டு ஆளை பார்க்க கேப்டனா இல்லாட்டிக்கு அவனுக்கு பின்னால் என்ன பேக்ரவுண்ட் இருக்குது, அவன் ஆட்ட மகன் ஆட்ட ஆளண்டு ஒன்றும் தெரியாது, வந்து போட்ட பெர்ஃபார்மன்ஸை பார்க்க அது மெஸ்ஸிக்கே வெறுத்துருக்கும். எனக்கே பார்க்க வெறுக்குது. நானே இதை விட கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கலாம் மெஸ்ஸியோட. என்னை விட கன பேர் இருக்காங்க, நான் பெரிய ஆளுன்னு சொல்லலை. இதுதான் இங்கே இருக்க பிரச்சனைங்கிற நாடுகளில். டேலண்ட்டை ரெகக்னைஸ் பண்ணுற இடத்துல இருக்க வேண்டிய ஆக்கள் இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனை.